முக்கிய செய்தி. தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் போடுவது திமுக என்று சீமான் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் போடுவது திமுகவின் வேலை என்று சீமான் கடுமையான விமர்சனத்தை தெரிவித்திருக்கிறார். காவிரி உரிமைக்கு மண்டியிட வைத்தது திமுக என்று யார் யாரிடம் கேட்கிறது என்று சீமான் தெரிவித்திருக்கிறார். வாய்ப்பு 117 ஆண்களுக்கு வாய்ப்பு. அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு. பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு. அப்படி நினைக்கிறத செய்வோம். மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் தான், எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான். அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது. பிறர் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம். எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று, நான் எங்கள் தலைவர் மேதகு வே பிரபாகரன் பயப்படாமல் என் பக்கத்தில் இருக்கணும். புரியுதா? எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அது என்னுடைய கனவு இல்லை, எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையடிச்சது, எங்கள் தலைவர் எங்களுக்கு கையடித்த பெருங்கனவு. 800 ஆண்டுகளாக தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி இருக்குது. நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்குது, அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்குது. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை. அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்கே போயிடுவியா, இங்கே போயிடுவியா, அந்த கூட்டணிக்கு போயிடுவியா, அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு கேள்வி கிடைக்கல, எனக்கு அதையே பதிலை சொல்லி திகட்டிடுச்சு. அதனால் இனி யார் கூப்பிடல, எல்லாரும் தான் கூப்பிடுவாங்க. அது அழைக்கிறாங்க, அதுக்கு நன்றி. அழைக்கிறாங்க, நன்றி. எல்லாரும் தான் அழைப்பாங்க. இது எங்கள் நிலைப்பாடு.